நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிக்கும் இந்த சமூகத்தில். அதுவும் 16-17 வயசில் நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மனநிலை, மனச்சோர்வு, அந்த அந்த பைத்தியக்கார நிலை மனநிலை வரும் பெண்களுக்கு. பேய் பிடிக்கிறதுக்கு காரணம் இதுதான். குற்ற உணர்வு, காமம் உள்ள வந்துடும். ஆசை ஆரையப்படுவாங்க. காமம் தப்பு அப்படின்னு சொல்லி வச்சுக்குது அந்த குழந்தைக்கு. அதனால் அது மனநிலை இதுவாகிடும், டென்ஷன் ஆகிடும், பதட்டம் வந்துடும். யாரை கூட சாட்டிங் பண்ணிட்டோம், அவன் யாரும் ஒன்று பேசி விட்டுருவான். அந்த பையன் நம்ம தப்பு பண்ணிட்டோம், குற்றவாளி ஆகிட்டோன்னே இருக்கும். ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன், செக்ஸ் எஜுகேஷன். பஸ்ஸில் வரும்போது அவன் மேலே தடவிட்டு அது மேலே பட்டுருன்ட்டு அந்த பொம்பளை பஸ்ஸில் போகிறதுக்கே வரமாட்டா. இந்த மாதிரிலாம் நீங்கள் படத்தையே நீங்கள் வேறு மாதிரி பார்க்க கற்றுக்கணும். உங்கள் தெரியல உங்களுக்கு படம் பார்க்குது. அது மாதிரி நீங்கள் எதனா சம்பவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட பின்னி பார்க்கக்கூடாது. அது வெளியாகும். நீங்கள் கடவுளின் படைப்பு. நாம் மனுஷன் சிந்திக்க தெரியும். நாமளே இப்படி சிந்திக்கணும்னு அவனுக்கு சொல்கிறானுங்க. அப்படி நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குற்ற உணர்வு வெளியே வரலாம். நீங்கள் எப்படி சிந்திக்கணும்னு அவன் முடிவு பண்ணிக்கிறான். என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லித்தரான். பறையன்னா அசிங்கமாக தான் பேசுவான், பாப்பான்னா இப்படி தான் பேசுவான், செட்டியார்னா இப்படி தான் இருப்பார், நாக்கிர்னா இப்படி தான் இருப்பாருன்னு சொன்ன உடனே நீங்கள் யாரை பார்த்தாலும் அவங்கள தேடுறீங்க. இவர் செட்டியார் தெரிந்தா அதனால தான் வட்டி கொடுறாருன்றீங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்காக வட்டி கொடுறாரு. பொறுப்பு என்னமோ செட்டியார் இல்லை. இப்போ செட்டியார்லாம் வட்டி கொடுவானே முடிவு பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? அவரை எல்லா செட்டியாரும் வட்டி கொடுவாரா? நீங்கள் வட்டி கூடாத செட்டியாரை பார்க்கல. பிரச்சனை உங்களுக்கு அங்கே தான். அப்போது தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வும் நான் படித்ததுனால வருதுன்னு எனக்கு புரிஞ்சு படித்தது தப்புன்னு சொல்லணும், புனித நூல்கள் தப்புன்னு சொல்லணும். வெளியெல்லாம் சொல்லாதீங்க, சொன்னால் ஒத்துக்க மாட்டானுங்க. நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் படித்த புக்கு இதில் புனித நூல்னு ஒன்று அப்படி ஒன்று இல்லை. அது ஒரு மடையினால் எழுதப்பட்டதுன்னு நினச்சிக்கோ.